ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒயிட் ரைஸு, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு எறா தொக்கு எப்படி செய்யலான்னு சிம்பிளாக பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ எறா வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ எறா வாஞ்சி நல்லா மஞ்சள் உப்புலாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு வந்து ஒரு 15 பல், இஞ்சி அதுக்கு ஈக்குவலான குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். இது நல்லா இந்த பேஸ்ட் பதத்துக்கு இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். எப்பயுமே இந்த மாதிரி தொக்கு செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் அதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். மல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ரொம்ப அரைக்கக்கூடாது, ஒரு 2 சுற்றி எடுங்க. இந்த மாதிரி ஒன்று கொத்தலாக அரைஞ்சிருக்கணும், ரொம்ப இஞ்சி பூண்டு மாதிரி பேஸ்ட் மாதிரி அரையக்கூடாது. இப்போ நான் 2 சின்ன தக்காளி, பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அதையும் இந்த மாதிரி ஒன்று கொத்தலை தான் அரைக்கணும். சும்மா ஒரு 2 ஓட்டு எடுங்க, ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் அரைக்கக்கூடாது. பாருங்கள், ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லை பார்த்தீங்களா, சும்மா லைட்டாக அரைக்கணும். ஒரு 2 சுற்றினாலே தக்காளி கொஞ்சம் மஞ்சிரும். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் ஒரு ஊட்டிட்டோம், அதனால் இந்த பாத்திரம் தான் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நான் வந்து தொக்கு இந்த மாதிரி நான்வெஜ் செய்யணும் அப்படின்னாலே நம்ம சட்டி தான் அதிகமாக எடுத்துப்பேன், மண் சட்டி தான் அதிகமாக எடுத்துப்பேன். இப்போ மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வழக்கமாக ஒரு எண்ணெய் சமைப்பீங்கள்ல, கடலெண்ணெய் ஆகட்டும் இல்லை ரீஃபைண்ட் ஆயிலாக இருக்கட்டும், அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் உங்களுக்கு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும், சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து ஜீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, ஜீரகம் சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஜீரகமும் சோம்பும் பொரிஞ்ச உடனே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக சேர்த்துடலாம். தொக்குக்கு எப்படியுமே இந்த மாதிரி ஒன்று குத்தலாக அரைச்சிருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு எப்பயும் நல்லா அரையணும், இல்லை நீங்கள் அம்மியில் சும்மா தட்டி கூட எடுத்துக்கலாம். மற்றபடி வெங்காயம் தக்காளியும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிலாம் போடாதீங்க, இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி மட்டும் போடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் வந்து தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறி விடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். ஏன்னா உப்பும் மஞ்சத்தூளும் அந்த மாதிரி வதங்கும் போது சேர்த்தா தான் சீக்கிரமாக வதங்கும். அதை சேர்த்து எப்பயுமே வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக வதங்கிடுச்சு, ஆனால் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். மிக்சியில் இருக்கிறத வேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. இப்போ நம்ம இந்த டைமில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக குழம்புக்கு போகிற மிளகாத்தூள் 2 ஸ்பூன், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜீரகத்தூள் சேர்க்குறோம், இறக்கும்போது மிளகுத்தூள் சேர்க்கணும், அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வதக்குறதுனால மிளகாத்தூளும் வதங்கி எல்லாம் ஒன்றா வதங்கினோடனே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்க ஆரம்பிச்சிடும், நல்லா ஃப்ளேவராக ஸ்மெல் வரும், அதிலே தெரிஞ்சிடும் நல்லா வதங்கியிருக்கணும். பாருங்கள், நல்லா மிளகாத்தூளும் பச்சை வாசலாம் போய் எண்ணெயில் வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எறாவை சேர்த்துடலாம்.
நல்லா கலந்து விடுங்க, கிளறி விடுங்க. எறா கூட எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டணும், நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விடுங்க. தண்ணியெல்லாம் ஆட் பண்ணாதீங்க, எறாவே வந்து தண்ணி விடும். அதனால் அது எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ உப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க, தூள் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கல் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருப்பீங்க, ரொம்ப உப்பு கக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எறாவே நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ நல்லா கலந்து விடுங்க. அது கொஞ்சம் இந்த தண்ணியே போதும், கிரேவி பதத்துக்கு வேணும்னா இந்த தண்ணி போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வேணால் ஒரு அரை டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்தாலே போதும். இந்த தண்ணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் சுண்டி உங்களுக்கு வந்து எறா நல்லா வெந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் நல்லா வரும். அதிலே தெரிஞ்சிடும் எறா வெந்துச்சு. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கொஞ்சம் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி வதங்கும் போது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தண்ணியெல்லாம் சுண்டி நல்ல கிரேவி பதத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டைமில் தான் நம்ம ஜீரகத்தூள் ஆட் பண்ணணும். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் போதும். இந்த ஸ்பூன் சைஸ் பார்த்துக்கோங்க. இந்த சைஸில் இருக்க ஸ்பூன்லால் அரை ஸ்பூன் போதும். நீங்கள் வீட்டில் என்ன ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிலன்னா சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போதும். அதை ஆட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நமக்கு கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இறக்கும் போது தான் நீங்கள் வந்து பெப்பர் தூள் தூவி ஒரு லைட்டாக ஒரு கிளறி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இறக்கணும். அதனால் இந்த டைமில் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் பெப்பர் தூள் தூவி நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. நான் ஆல்ரெடி கருவேப்பிலையும் மல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன் அரைக்கும் போதே, அதனால் ஃப்ளேவருக்காக இறக்கும் போது லைட்டாக தூவி விடுங்க போதும். இப்போ ஒரு வாழை இலையில சுட சுட வெள்ளை சாதத்துக்கு கிரேவி வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.